ஐங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த கடன் வாங்கிட்டு குடுக்காம இருக்காங்க பாருங்க, ஒரு சில ஜென்மங்கள். இவங்கலாம் என்ன மாரி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கிட்டு குடுத்துர்றாங்க. அவங்கள பத்தி பேச வரலங்க. அவங்கலாம் ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம். நான் எமர்ஜென்சின்னு கேட்ட உடனே குடுத்துட்டாங்க. இல்ல நான் ஒரு சில நேரம் கடன் குடுத்துட்டு உடனே யார்ட்டயும் நான் கேட்கவே மாட்டேன். அவங்களே குடுக்கட்டும் அப்டின்ட்டு விட்டுருவேன். எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம்னா தான் நான் கேட்பேன். அந்த மாரி கேட்கையில சிலர் வந்து உடனே குடுத்துருவாங்க. ஒரு சிலர் 1 நாள், 2 நாள்ல குடுத்துருவாங்க. அவங்கள பத்திலாம் நான் சொல்லலங்க. அவங்க அதெல்லாம் தாண்டி எவ்வளோ கேட்டாலும் குடுக்காம, ஃபோன் பண்ணா எடுக்காம, நேர்ல போனா கூட எந்த நாலேட்ஜும் கிடையாது. அவங்கலாம் என்ன மாரி திட்டுறதுன்னு தெரியல. மக்களே நீங்களும் யாராவது உங்க பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, திட்டிட்டு போங்க. எனக்கு தெரியல. எனக்கு என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா இந்த மாரி ஜென்மங்கள் எப்படி தெரியுமா? மத்தவங்கள ஏமாத்துறோம் அப்படின்னு நெனச்சுட்டு என்ன மட்டும் இல்ல. இந்த மாரி நெறைய பேத்துக்கு இந்த வேல தான் செஞ்சிருப்பாங்க இவங்கலாம். இவங்க எப்படி டெவலப் ஆவீங்க நீங்கலாம்? உங்களுக்கு உதவின்னு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. இவங்க தான் சொந்தக்காரங்க தப்பு, ஃப்ரெண்ட்ஸ் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்ம கரெக்ட்டா நடந்தா தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளே ஃப்ராடு பித்தலாட்டமா பண்ணிட்டு இருக்கிறோம். நிமிஷத்துக்கு ஒரு பொய்யி, நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தா யாருங்க குடுப்பா? இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை. நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்தேன் அப்படின்னா, என்ன சுத்தி இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்டும் சரி, சொந்த பந்தங்களும், இல்ல என் பக்கத்துல வீட்ல இருக்கிறவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கிற விதத்த வச்சு தான். நான் பண உதவி சொல்ல நெறைய பேர் எனக்கு பண உதவி பண்றதுக்கும் நெறைய பேர் கேட்டாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னால நான் ஃபேஸ் பண்ணிக்க முடியும். முடியலாத பட்சத்துக்கு உங்கள்ட்ட உதவி கேட்கிறேன். வாங்குன கடன உயிர் அடமானம் வச்சு கூட கட்டணும்னு நெனைக்கிறவங்க. ஆனா உங்கள மாரி ஆட்களுக்கெல்லாம் கண்டிப்பா உதவி கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு பைசா கூட இல்லாம திருப்பூர் வந்தேன். அப்ப எவ்ளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நான் கரெக்ட்டா நடந்துட்டேன். யார்கிட்டயாவது வாங்குன கடன இதுவரைக்கும் குடுக்காம இருந்திருக்கேனா? இல்ல யார்ட்டயாவது கடன் கேட்டுருக்கேனா? நான் சோசியல் மீடியால வீடியோ போடுறேன். யாராவது கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நீங்க வாங்கிட்டு என்ன ஏமாத்திருக்கீங்க. என் காச குடுக்கல அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் கிட்ட கூட இருந்திருக்காது. இந்த கேட்க கூட மாட்டேன். மேக்ஸிமம் கேட்க மாட்டேன். என் வீட்ல மட்டும் தான் நான் கடன் கேட்டேன். என்ன பெத்தவட்ட மட்டும் தான் கேட்பேன். வேற யார்கிட்டயும் நான் எதையுமே கேட்க மாட்டேன். இதுவரைக்கும் கேட்டதில்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், ம் அந்த கடனை எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அத குடுக்காம நான் செத்து கூட போ மாட்டேன். அந்த மாரி ஒரு கேரக்டர். ஆனா உங்கள மாரி ஆட்களுக்கெல்லாம் உதவி கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கையில எந்த இடத்துலயும் டெவலப் ஆக முடியாது. நெறைய நல்லவங்க இருக்காங்க. உதவி பண்ணுவாங்க. எல்லாரும் நல்லவங்க தான். நெறைய இருக்காங்க. ஒரு சில கெட்டவங்க, மத்தவங்க எல்லாத்தையும் கெட்டவங்க அப்படின்னு சித்தரிக்கிறீங்க. உங்களுக்காக வீடியோ போட்டாச்சு. இனி நீங்க காசு குடுக்கலன்னு வச்சுங்க, நேர்ல நீங்க பிசினஸ் பண்ற இடத்துலயோ, இல்ல வீட்லயே வந்து சாமி ஆடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு ஒண்ணு பைசா கொண்டு வந்து குடுங்க. இல்லையா, வர்ற பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அவமானம், அசிங்கம்லாம் நீங்க இத விட பல பிரச்சனைய பார்த்துருப்பீங்க. அது வேற விஷயம். வர்றேன் ஒரு நாளைக்கு. நான் கரெக்ட்டா நடந்ததுனால தான் இன்னைக்கு நான் டெவலப் ஆயிருக்கேன். ஆனா உங்கள மாரி ஏமாத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இந்த உலகத்துல டெவலப்லாம் ஆக மாட்டோம்.